அந்த குடிகள்லாம் இல்லையா? அப்ப பிராமணருக்கு முன்னாடி தொல்காப்பியம் கிடையாதா? பிராமணருக்கு முன்னாடி தமிழன் கிடையாதா? பிராமணருக்கு முன்னாடி தமிழர்கள் தொழிலே செய்யலையா? பிராமணருக்கு முன்னாடி தமிழ் குரங்கா உட்காந்துட்டு இருந்தானா? இந்த கேள்வி இருக்குல்ல. பிராமணருக்கு முன்னாடி தமிழ் என்ன? பிராமணன் வந்தான் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு இல்ல 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் பிராமணன் ஆரியனாக வந்தான். அதுல மாற்றுக்கருத்து கிடையாது. இன்னைக்கு மரபு ரீதியாக மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ மூலியமாக அவர்கள் வந்தவர்கள் என்பது உறுதியாக்கப்பட்டுவிட்டது. மாற்றுக்கருத்து இல்ல. இட்ஸ் நாட் எ தியரி, இட்ஸ் எ ஃபேக்ட். ஆனா அந்த பிராமணர்கள் வந்ததற்கு பின்னாடிதான் குடிகள் உருவானதா? சரி, பிராமணர்கள் செல்லாத இடங்களில் குடிகள் உருவாகலையா? இந்தோனேஷியால இல்லையா? பிராமணர்கள் இல்லாத ஆஸ்திரேலியால குடிகள் உருவாகலையா? பிராமணரே போகாத வட அமெரிக்காவில குடிகள் இல்லையா? எல்லா உலகத்தில் மனிதன் எங்கிருந்தாலும் எங்கெல்லாம் மனிதன் வேட்டையாடனா, என்னைக்கு பசிக்குது எனக்கு, நான் போய் ஒரு மான வேட்டையாட போறேன், என்னைக்கு பில்லையோ வேலையோ தூக்கினாலும் அன்னைக்கு வேட்டையை குடி ஆயிட்டான். அவன் வேட்டையை குடிதான். மொழி மாறலாம், ஆனா எல்லா பக்கம் வேட்டையை குடிகள் இருந்தது. குடி உருவாகி விட்டது. குடி என்பது தொழில் வழியாக மனித நாகரிகத்தோட ஒரு வளர்ச்சி. இது ஒரு ஹிஸ்டரி, இது ஒரு அட்ரஸ், நமக்கான ஒரு அட்ரஸ், முகவரி. அதற்காக இதில் பெருமை பெறுவதற்கு ஒன்றுமில்லை. இதில் வரலாற்றை தெரிந்து கொள்வதா. ஏன்னா உங்களுடைய வரலாறை நாம் இழந்தோம் என்றால் நமக்கான அரசியலை நம்ம உணர முடியாது. அப்ப அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இங்க உள்ள வந்தவர்கள் வராங்க. எல்லா தமிழனும் பெரிய அளவுல பணம் படைத்தவனாக இருக்கிறான், பொருளாதாரம் படைத்தவனாக இருக்கிறான். நமக்குள்ளே சில சண்டைகள் ஏற்படுது. பாண்டியர்களுக்கு நடுவுல ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும், வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் சண்டை நடந்தது. ஒரு வலுவற்ற ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவியது. இதுதான் சான்ஸ் என்று வந்தார்கள். அவர்கள் நம்மை காக்க வரவில்லை, நம்மை பாதுகாக்க வரவில்லை, சனாதனத்தை காக்க வேண்டும் என்றெல்லாம் அது பொய்கள், கட்டுக்கதைகள். அதெல்லாம் யாரும் நம்ப தேவையில்லை. சனாதனத்தை காக்கணும், இஸ்லாமிய படையெடுப்பை எதிர்த்து அது இஸ்லாமியர்களிடம் தமிழ்நாட்டை காப்பதற்காக நான் வந்தோம் அப்படின்னா அன்னைக்கு என்ன இஸ்லாமிய பிளைட் பிடிச்சா வந்தா தமிழ்நாட்டுக்கு? இவன் ஊரத்தை தாண்டி தான் வந்தான். போற வழியில கேட்டமா தமிழ்நாடு எங்க இருக்குன்னா அக்கறை உண்டுன்னு சொல்லிட்டு இவன் போய் கொள்ளையடிச்சுட்டு போன அடுத்த வந்துட்டான். ஏன்னா அந்த நேரத்துல ஒரு படை அடிச்சு நம்ம வீழ்ச்சி அடைச்சிருக்கோம் அப்படின்னா, விழுந்திருக்கோம் அப்படின்னா படைபலம் குறைஞ்சிருக்கும், குழப்ப நிலை இருக்கும். அந்த குழப்ப நிலையை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு தமிழகத்திற்கு வந்தார்கள். இஸ்லாமிய படைப்பு வளர்ந்தது, வந்தார்கள், கொள்ளையடித்தார்கள், சென்றார்கள். ஒரு 40 ஆண்டு காலம் மட்டுமே இஸ்லாமிய ஆட்சி என்பது தமிழகத்தில் நிலை பெற்று இருந்தது. மற்றபடி அடுத்த 500 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வடுவர்கள், தெலுங்கர்களுடைய ஆட்சி தான் தமிழ் மண்ணில் நடந்தது. அந்த வடுவர்கள், தெலுங்கர்கள் ஆட்சி தமிழர்கள் உழைக்கக்கூடிய மக்கள் யாரெல்லாம் தமிழர்களுக்காக உழைத்துக் கொண்டிருந்தார்களோ, அவர் உழைப்பு என்பது யாரிடம் இருந்ததோ அவர்கள் எல்லாம் அடிமையாக்கினார்கள். யாரெல்லாம் பகைக்க கூடாதுன்னு அவனுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல, இவனை பகைக்க கூடாது, இவனை பகைக்க கூடாது, ஏன்னா எங்க கன்சால்டேட்டா மக்கள் வாழ்றாங்களோ, அது ஒரு பெருங்கூட்டமாக ஒரே பகுதியில் மக்கள் வாழ்கிறது என்றால் அவர்களை எல்லாம் அழிப்பது, அவர்களை ஒடுக்குவது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப அவங்களெல்லாம் நண்பராக எப்படி பயன்படுத்திக் கொள்வது, உனக்கு அதெல்லாம் செஞ்சிடறேன், என் கூட சண்டைக்கு போடாது. அதுலயும் சில தலைவர்கள் அவர்களை எடுத்து போரிட்டார்கள். அவர்களை வீட்டு விட்டு அங்க ஒரு துரோகி இருக்கதான் செய்யலாம். ஏன்னா ஒரு துரோகி இருப்பான், அவனை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு பதவிகளை கொடுத்து நமக்குள்ள சண்டை வேண்டாம், இதோட நிப்பாட்டிக்குவோம், எனக்கு கட்டுப்பட்டு நீரு அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் என்பது நடந்து கொண்டது. அவ்வாறு ஒப்பந்தங்கள் ஒரு சில குடிகள் அவர்களுடைய தலைவர்கள் செய்து கொண்டார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய சமூகம் என்பது பெரிய அளவு ஒடுக்கப்படவில்லை, ஆனால் அவர்களும் ஒடுக்கப்பட்டார்கள். வேற இடங்கள்ல ஒரு பகுதியில் அவர்கள் ஒடுக்கப்படாமல் இருக்கலாம், வேறொரு பகுதியில் அவர்கள் ஒடுக்கப்பட்டிருப்பார்கள். பகுதி சார்ந்த ஒடுக்குமுறை என்பது உண்டது தமிழ்நாட்டில். வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் இங்க ஆண்டை குடிகளாக இருப்பார்கள். அவர்களே தென் தமிழகத்தில் பார்க்கும்போது அவர்கள் அடிமை குடிகளாக இருப்பார்கள். ஏன்னா பிரித்தாளும் சூழ்ச்சி என்பது அவ்வாறுதான் இருந்து கொண்டிருந்தது. அப்ப இவங்க எல்லாத்தையும் ஒடுக்குறாங்க. ஒடுக்கிட்டு அவங்க என்னென்ன தொழிலாம் பாக்குறாங்க, நெசவாளர்கள் பாக்குறாங்க. இப்ப ஐயா சொல்லும் பொழுது சொன்னாரு, நெசவு பறவைகளை பற்றி குறிப்பு இந்த புத்தகத்துல இருக்கு. எனக்கு அது புதிய செய்தி. பறவைகள் நெசவாளர்களாக இருந்தார்கள் என்று எனக்கு தெரியாமல் தான் இருந்தது. பறவைகள் நெசவு பறவைகள் இருந்தாங்க. உழவு பறவைகள் பற்றி நம்ம படிச்சிருப்போம். விவசாய குடிகளாக உழவு பறவைகள் இருந்தாங்க. தங்கலான் பறவை நம்ம இப்ப எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். ரஞ்சித் அவர்கள் அதை படம் எடுத்து காமிச்சிட்டாரு. அடிப்பறவைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நெசவு தொழிலும் பறவைகள் இருந்திருக்கிறார்கள். அப்ப இது எல்லா தொழிலும் இருந்திருக்கக்கூடிய ஒரு தொழில்களை குளங்களாக எல்லா தொழிலும் தங்களை தகவலித்துக் கொண்டிருந்த குடியாகத்தான் பறவைகள் இருந்திருக்கிறாங்க. நெசவாளர்கள் கொஞ்சம் விதமாக ஒடுக்கப்பட்டார்கள். இங்கே நெசவாளர்கள் இருக்கும் பொழுது எதுக்கு சௌராஷ்டிரா கொண்டு வரணும்? இங்க ஆடை தொழில் இருக்குது, ஆடை உற்பத்தி செய்யக்கூடிய விஷயம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தானே. இன்னைக்கு சொல்றோம்ல, உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் இருக்கும்போது வெளிநாட்டுக்காரர்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு என்ன, அந்த உள்நாட்டுக்காரர்கள் உற்பத்தியை தடை செய்வதற்கு ஈக்குவல் தானது. அதான் நடந்திருக்கு. நெசவாளர்களுடைய தொழிலை முடக்குகிறார்கள். ஜோசியம், ஜாதகம் இதெல்லாம்